சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த 7 முக்கிய அமைச்சர்கள் அதிர்ச்சியில். எடப்பாடி ஏற்கனவே எப்படியாவது அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்க, இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் என மறுபக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை தாங்கள்தான் முடிவு செய்வோம் என்று சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலையில்தான் கூட்டணி ஆட்சி என்று பாஜகவினரும் தனித்து ஆட்சி என்று அதிமுகவினரும் கூறி வருகிறார்கள். இதனால் அதிமுக மற்றும் பாஜக இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகின்றது. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா திமுகவில் சேர்ந்திருப்பது பலத்த விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் பல அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும், குறிப்பாக 7 முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்த போதிலும் அதிமுக ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு பிறகு தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையின் செயல்பாடுகளால் கூட்டணி முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில்தான் மீண்டும் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் கூட்டணியில் கருத்து மோதல்கள் எழுந்து வருவதையும் கவனிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி என பாஜக சொல்ல நாங்கள் என்ன ஏமாளியா என தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி என கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இதற்கு பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்லி வரும் நிலையில் அதிமுகவிலிருந்து வழக்கமாக பேசும் யாரும் பதில் சொல்லவில்லை. காரணம், பாஜக கூட்டணியால் அதிமுக வாக்கு வங்கியில் பிளவு ஏற்படுவதோடு சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக கிடைக்காது. இதனால் தோல்வியை சந்திக்க நேரிடும் என பல அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கருதுகின்றனர். மேலும் பாஜக கூட்டணியால் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதனை வெளிக்காட்டும் வகையில்தான் கட்சி தாவி இருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா. அதேபோல் கட்சியின் சிறுபான்மை தலைவர்களின் குறிப்பிடத்தகுந்த நபர் அன்வர் ராஜா. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளின் ஒருவராக இருந்தவர். அதனால்தான் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி விவகாரத்தால் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் அன்வர் ராஜா. பின்னர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் ஐக்கியமானார். இந்த நிலையில் 2026 தேர்தலுக்காக பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த போது எதிர்ப்பு தெரிவித்தவர்தான் அன்வர் ராஜா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் முக்கியமாக இந்த கூட்டணியால் சிறுபான்மை சமுதாயத்தினர் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என கூறினார்கள். அவர் அதிருப்தியில் இருப்பது வெளிப்படையாக தெரிந்த நிலையில் அதனை அதிமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் நேற்று அதிரடியாக திமுகவில் சேர்ந்தார். அப்போது அவரை அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற ஏவா வேலு, சேகர் பாபு உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த நிலையில் அன்வர் ராஜா அம்புதான் எனவும் அவரை ஏவி விட்ட பலர் அதிமுகவில் இன்னும் இருக்கின்றனர். அதிமுகவினர் கட்சி தாவி படலம் தொடரும் என்கின்றனர். இப்படியான நெருக்கடியான சூழ்நிலையில்தான் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பலர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில்தான் தோல்வியடைந்தேன் என முன்னதாக கூறியிருந்த முக்கிய தலைவர் உட்பட பலர் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பலர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அன்வர் ராஜாவை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருந்த அதிமுகவை சேர்ந்த 7 முக்கிய புள்ளிகளும் விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்காக ஸ்டாலின் பிரமாண்ட விழா நடத்தி அவர்களை அண்ணா அறிவாலயத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு முக்கிய பதவி ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த அதிமுகவின் 7 முக்கிய புள்ளிகள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.